வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். ப்ராட்காஸ்ட் பில் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட பில்லில் சில திருத்தங்களோடு இனிமேல் அரசுக்கு எதிராக அல்லது எந்த வகையிலும் சோஷியல் மீடியாஸில் இயங்கக்கூடியவர்கள், குறிப்பாக யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ் வரைக்கும் எல்லோரையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு புதிய சட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுபொருளாக இருக்குது. பில்லினுடைய ப்ரப்போசல்ஸ் வெளியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கசிய தொடங்கி இருக்கிறது. சில விஷயங்கள் ரொம்ப ரகசியமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. மோடிக்கு எதிராக சோஷியல் மீடியா கேம்பெயின் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு 2024. அவங்களுக்கு ஏற்பட்ட டென்ட்டுகள் தான் காரணம் அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடா ஆக்சுவலாக இந்த பில்லில் என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது சார்? இது ஆமாம், ரொம்ப மோசமான கொடூரமான ஒரு ரவுலட் சட்டத்துக்கு இணையான சட்டமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். ப்ராட்காஸ்ட் பில் 2024 ஒலிபரப்பு மசோதா 2024. இதில் இந்து பத்திரிகையில் எழுதியிருக்கிறது ரொம்ப கற்று அற்புதமாக லைசன்ஸ் ராஜ் ஃபார் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு ஒரு வழக்கறிஞர் அப்பர் குப்தான்னு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், The Broadcasting Bill 24 bears all the signs of being a digital authoritarianism project in order to control online narrative. ஆன்லைனில் மக்களுடைய கருத்துக்கள் பரவுவதை முழுவதும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு சர்வாதிகார சட்டமாகத்தான் இதனை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா, in simple terms, if it passes into law, your favorite YouTuber or Instagram creators who comment on politics and report the news will need to first register and work at the discretion of MIB. ரொம்ப காமன்மேனுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், உங்களுக்கு பிடித்தமான ஒரு யூடியூபர் அல்லது இன்ஸ்டாகிராமில் பேசக்கூடிய ஒருத்தர் அரசியல் பற்றி, சமகால நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசுகிறாருன்னா, அவர் முதல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் தன்னை பதிவு பண்ணிக்கணுமா, ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் அவர் பேசணுமா. இது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம். அடுத்த ஒரு பாயிண்ட், கீ ஹைலைட்ஸ் ஆஃப் த பில், முக்கியமான அந்த மசோதாவோட ஷரத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் த பில் எக்ஸ்பேண்ட்ஸ் த ஸ்கோப் டு கிளாஸிஃபை இண்டிவிஜுவல் கமெண்டேட்டர்ஸ் ஆர் டிஜிட்டல் நியூஸ் ப்ராட்காஸ்டர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அஸ் OTT ப்ராட்காஸ்டர்ஸ். எந்த அளவுக்கு சர்வாதிகாரத்தன்மை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்லும்போது இந்த தனிநபர்கள் டிஜிட்டல் நியூஸ் யூடியூப்பில் பேசுகிறாங்க இல்லையா, அவர்களை இந்த தனிநபர்களை டிஜிட்டல் நியூஸ் ப்ராட்காஸ்டர்ஸ், அதாவது டிஜிட்டல் செய்தி ஒலிபரப்பாளர்கள் என்று அவர்கள் கருதப்படுவார்கள். OTT அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறவங்க OTT ப்ராட்காஸ்டர்ஸ், OTTயில் ஒலிபரப்பாளர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்றாங்க. The MIB can prescribe and change thresholds for subscribers or users which met require registration. அதாவது MIB Ministry of Broadcasting, Information Broadcasting can prescribe and change thresholds. அதாவது அந்த எண்ணிக்கையை அவங்க மாற்றி அமைக்கலாம், த்ரெஷோல்ட்ஸை ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் யூசர்ஸ் விச் வென் மெட் ரிக்வயர் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எண்ணிக்கைக்கு மேலே போகுது சப்ஸ்கிரைபர்ஸ்னால், அந்த நிறுவனங்கள் அந்த கம்பெனிகள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நடத்தக்கூடியவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் தங்களை போய் MIBயில் பதிவு பண்ணி. கிட்டத்தட்ட லைசன்சிங் ப்ராஜெக்ட். இட்ஸ் a licensing project. Second, it creates additional compliances for online platforms and establishes a new safe harbor regime independent of the Information Technology Act 2000. 2000 ஆண்டு தகவல் ஒலிபரப்பு சட்டத்திலேருந்து வேறுபட்டதாக, அதிலேருந்து விலகியதாக, it creates additional compliances. கூடுதலாக நீங்கள் கட்டுப்பட வேண்டிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், கட்டப்பட வேண்டிய அமைப்புகளை இது உருவாக்குகிறது. In addition to IT rules, it can demand registration, enforce censorship, and even require platforms such as YouTube to frame special compliances not only for news channels but also for creators such as Nisha Madhukulas, whose latest video is about coconut laddu recipe. அதாவது IT ரூல்ஸ் தவிர 2021 IT ரூல்ஸை தாண்டி இவங்க பதிவு செய்து கொள்வது, சென்சார்ஷிப் அவங்க நினச்சாவே இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அமல்படுத்திக்கலாம். இட் கேன் டிமாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், என்ஃபோர்ஸ் சென்சார்ஷிப். நீங்கள் என்கிட்ட பதிவு பண்ணிட்டு தான் சேனலை நடத்தணும், சென்சார்ஷிப் நாங்கள் பண்ணுவோம். அண்ட் ஈவன் ரிக்வயர் பிளாட்ஃபார்ம்ஸ். இது வெறும் செய்தி சேனலுக்கு மட்டும் இல்லை, இளநீர் லட்டு தயாரிக்கிறது எப்படின்னு ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிஷா மதுக்கலே போன்ற ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் குக்கிங் ஆப்ஸில் இருக்கவங்களுக்கும் கூட இது பொருந்தும். whose latest video is about coconut laddu recipe. This law is designed for the MIB to exercise coercive and total control while outsourcing everyday censorship as a form of compliance to private apparatus. இது ரொம்ப முக்கியமானது. இது முழுக்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் காதை பிடித்து திருகி கழுத்தை நெறித்து
கம்ப்ளீட் கட்டுப்பாடு, அதாவது முழு கட்டுப்பாட்டுக்குள் யூடியூப்பில் பேசுகிறவங்க, இன்ஸ்டாவில் பேசுகிறவங்கள கொண்டு வரது மட்டும் இல்லாமல் தினம் தினம் இவங்களை கண்காணிக்கக்கூடிய, சென்சார் செய்யக்கூடிய அந்த பொறுப்பை வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து பிரித்து தனியாருக்கு கொடுக்குது. இதுக்காக தனியார் அமைப்புகள் உருவாக்கப்பட இருக்கின்றன. ஏன்னா அரசாங்கத்தால் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வேறு வித்தால் கிடையாது, ரிசோர்ஸ் கிடையாதுன்றனால கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியாக ப்ரைவேட் பார்ட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது இதை விட கொடுமையானது. ஃபைனலி த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஃபார் சென்சார்ஷிப் ரிலைஸ் ஆன் கம்பல்சன் ப்ரோஆக்டிவ் கம்ப்ளைன்சஸ். நீங்களே போய் வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகளுக்குள்ளே திணிச்சுக்கணும், அந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க. தி சிஸ்டம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ப்ரைவேட் செல்ஃப் சென்சார்ஷிப். போய் பதிவு செய்கிறது ப்ரைவேட் செல்ஃப் சென்சார், நீங்களாவே உங்களை சென்சார் பண்ணிக்கணும். அண்ட் ஆன் ஃபெயிலர் ஆஃப் ஹூம்ஸ் சென்சார்ஷிப் அண்ட் ஃபைன்ஸ் லெவிட் பை தி MIB. இதுக்கு வந்து உங்களுக்கு சட்டம் இப்படி நீங்கள் அதை பண்ணலைன்னா உங்களுக்கு தண்டனைகள் விதிக்கப்படும். If that was not enough, most provisions in the Bill 24 are sufficiently vague, making them ripe for arbitrary enforcement. ரொம்ப வேகாக இருக்குது பல ஷரத்துக்கள். அதை இஷ்டம் போல் வந்து எப்படி வேணால் வந்து அரசாங்கங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். It bears all the marks of a Jagdish Bhagwati is termed a maze of Kafkaesque controls. ஃப்ரான்ஸ் காஃப்கான் ஒரு ஜெர்மன் ஆத்தர் தான். அவன் ரொம்ப கட்டுப்பாடுகளை பற்றி பேசினவன். காஃப்காஸ்க்குன்னா வந்து ரொம்ப அதிகப்படியான கட்டுப்பாடுகள் உள்ளது என்ற அர்த்தம். அதை நோக்கி இது நகருது. இட்ஸ் அ டிஜிட்டல் லைசன்ஸ் ராஜ். இந்திரா காந்தி காலத்தில் லைசன்ஸ் ராஜ் இருந்தது தொழில்கள் தொடங்கிறதுக்கு. பத்திரிகைகளுக்கு இருந்தது எமர்ஜென்சியில் 75 ஜூன்லேருந்து 77 மார்ச் வரைக்கும் 21 மாத காலம் வந்து எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்தும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோக்கு காலையில் 3 மணிக்கு உள்ள எல்லாரும் எடுத்துகிட்டு அவங்களோட இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காமிப்பாங்க பேப்பர்ஸ். அவங்க அது சரி பண்ணால், அவங்க ஓகே பண்ணால் தான் நீங்கள் பிரிண்டே பண்ண முடியும். எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்தும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது. அதை வந்து இவன் டிஜிட்டலில் பண்ணணுன்னு பார்க்குறான். இப்போ the ex-ante regulation model aims to overcome the administrative burden of the notice and take-down approach, where the government struggle to censor each creator and online text or video one post at a time. கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத வீடியோவை போட்டானா அவனை வந்து டேக் டவுன் அப்ரோச், நீ வந்து ஏன் எடுக்கக்கூடாதுன்னு அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், பிளாட்ஃபார்முக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அதில் நேர காலம் வேறையும் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ப்ரைவேட்டையும் உள்ளே இழுத்துக்கிட்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இது உள்ளே இழுத்து கொண்டு வந்துடுது, காலி பண்ணுறதுக்கு, கண்டென்ட் தூக்குறதுக்கு. இன் மோடி 3.0 மிராஜ் ஆஃப் கண்டினியூட்டி. மோடியோட 3.0ன்றதும் வந்து ஒரு காணல் நீர் தான். அது 1.0 2.0 மாதிரி பவர்ஃபுல்லானது கிடையாது. த ப்ராட்காஸ்டிங் பில் 24 இஸ் அ டிஜிட்டல் அத்தாரிட்டேரியனிசம் ப்ராஜெக்ட். இந்த 2024 ஒலிபரப்பு மசோதா என்பது ஒரு சர்வாதிகாரியின் செயல் திட்டம். கிரியேட்டிங் எ பப்ளிக் ப்ரைவேட் லேபிரின்த் டு என்ஃபோர்ஸ் சென்சார்ஷிப். அரசு மற்றும் தனியார் துணையுடன் இணைந்து சென்சார்ஷிப்பை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார திட்டம். இதுதான் வந்து இந்த கட்டுரையாளர் லைசன்ஸ் ராஜ் ஃபார் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து எழுதியிருக்கிறது. இந்த ரிசல்ட்ஸ் வந்து 63 சீட்டு குறைஞ்சது 303லேருந்து 240 ஆனது வந்து அவங்க வந்து ரொம்ப டிஜிட்டல் மீடியாவுக்கு இதில் பெரிய ரோல் இருக்குது. உதாரணத்துக்கு துருவ் ரத்தி, ரவிஷ்குமார் போன்றவர்களோட பேச்சுக்கள் வந்து நமக்கு பெரிய அளவில் சொருவி இருக்குதுன்னு மோடி அரசு அஞ்சுகிறது. அதற்கு முன்பே 2021லேருந்தே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 23ல் கொஞ்சம் கூட போச்சு. பட் 23 எண்டில் அவங்க ஒரு தொய்வுக்கு பிறகு மீண்டும் ஏறி மிதிக்க ஆரம்பித்தாங்க. பட் கண்ட்ரோல் பண்ண முடியல, 100% கண்ட்ரோல் பண்ண முடியல, வெடித்து சதுரி இருக்குது. மோடி அரசுக்கு தனி மெஜாரிட்டி இல்லாமல் அவர்கள் மற்ற கட்சிகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடியவர்கள். நம்ம பிரிண்ட்டையும் டிவியையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், சோஷியல் மீடியாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அவங்க மோடி கவர்மெண்ட் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர்களுடைய கூட்டங்களில் அவங்க இது சம்மந்தமெல்லாம் பேச ஆரம்பித்தது. அப்புறம் வந்து இந்த பில்லோட ப்ரொவிஷன்ஸ் இன்றைக்கி பில்லில் இன்றைக்கி ப்ரொவிஷன்ஸ் பண்ணப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருப்பது. இப்போ இந்த பில் வந்து நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடர்லையாவது, வரும் மழைக்கால கூட்டத்தொடர்லையாவது, குளிர்கால கூட்டத்தொடர்லையாவது தாக்கல் செய்யப்படும். அதன் பிறகு அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி என்டிஏக்கு தான் மெஜாரிட்டி, பிஜேபி கிடையாது. ராஜ்யசபாவில் 12 குறையுது. என்ன செய்ய போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நல்லா ஒன்று மட்டும் தெரியுது, 75-77 வந்து எப்படி அச்சு ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் இந்திரா காந்தி பிரதமர் வந்து கட்டுப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த மீடியாவையும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். ட்ரெடிஷ்னல் மீடியா நம்ம கையில் தான் குட்டி பாம்பாக நம்ம பெட்டி பாம்பாக கிடக்குது, டிவியும் பேப்பரும். ஆனால் சோஷியல் மீடியா தலைவிரிச்சு ஆடுது, தான் தோன்றித்தனமாக தெரியுது. நம்மளை இஷ்டத்துக்கு நம்மளை நக்கல் அடிக்கிறானுங்க, கேலி பண்ணுறானுங்க, கிண்டல் பண்ணுறானுங்க. அதை தடுக்கணும்னா நம்ம சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணம் மோடிக்கு வந்திருக்குது. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், தணிக்கை ராஜ்யங்கள் என்றுமே வெற்றி பெற்றது கிடையாது.
திஸ் அத்தாரிட்டேரியன் ஆன்லைன் நேரேட்டிவ், அதாவது வந்து சயின்ஸ் ஆஃப் பீயிங் அ டிஜிட்டல் அத்தாரிட்டேரியனிசம், லைசன்ஸ் ராஜ். இந்த லைசன்ஸ் ராஜ்ன்றது இந்தியாவில் எங்கேயுமே வெற்றி பெற்றது கிடையாது. அது தொடர்ந்து தோல்விகளை தான் சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இப்பொழுதும் ஒரு தோல்வியை சந்திக்கும் என்று நாம் நம்பலாம். ஆனால் அதற்கு முன்பாக அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டேமேஜை பற்றி தான் நம்ம இப்போ கவலைப்பட வேண்டியிருக்கு. இதே பாஜக கவர்மெண்ட், அது இதுக்கு முன்னாடி அவங்க பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்த காலகட்டத்தில் ஃபேக்ட் செக்கிங்குள்ளே நாங்கள் வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கான லாஸ் வந்து அது லீகலி இப்போ நம்ம கோர்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடிப்படையில் இப்போ நரேட்டிவ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மட்டுமே அவங்கள அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் இப்போ பிஜேபி வந்திருக்கா? கண்டிப்பாக எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் வரக்கூடிய வியாதி தான் மோடிக்கும் வந்திருக்கிறது. என்ன செய்வாங்க எல்லா சர்வாதிகாரிகளும்? நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படியாவது நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணும். ஹிட்லருக்கு ஒரு கோயா பெல்ஸ், இந்திரா காந்திக்கு வந்து ஒரு தேவகாந்த் பருவா, மோடிக்கு அவரே. அதாவது வந்து நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது எல்லா காலங்களிலும், அது வெறும் பேப்பர் மட்டுமே இருந்த காலகட்டத்திலையும், தொலைக்காட்சிகள், அரசு தொலைக்காட்சியும் இதுவும் ரேடியோவும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்த காலகட்டத்தில் விட மெயினாக பேப்பர் இருந்த காலகட்டத்தில் இதை தான் வந்து கடந்த 100 ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரிகள் இதைத்தான் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் இந்திரா காந்தி பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். ராஜீவ்காந்தி அதை வந்து ப்ரெஸ் பில்லுன்னு ஒன்று 87 அட்டம்ப்ட் பண்ணார். இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா மெம்பராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம், உள்துறை இணையமைச்சராக தான் அந்த பில்லையே டிராஃப்ட் பண்ணார். கடைசியில் மீடியாவோட மிக கடுமையான எதிர்ப்பு காரணமாக அந்த பில்லு வாபஸ் பெறப்பட்டது. அந்த ப்ரெஸ் பில்லுக்கும் இதுக்குமான நிறைய ஒப்புமைகளை என்னால் பார்க்க முடியுது. இன்றைக்கி அதை அந்த காலகட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் சிலர் இருக்காங்க இன்னமும். அப்போ நான் வந்து துறைக்கே வரல, நான் வேற ஒரு துறையில் இருந்தேன். ஆனால் அந்த பில்லு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ப்ரெஸ் பில்லுன்றது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியாவில் பத்திரிகையாளர்களை ஒற்றுமைப்படுத்தியது. அந்த ப்ரெஸ் பில்லுக்கு எதிராக 1986-87 வந்து இந்தியா முழுவதும் எல்லா பத்திரிகைகளும் ஒரு நாள் வெளிவராமல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் மந்திரிகளை வந்து பாய்காட் பண்ணாங்க. இதே மாதிரி தான் வந்து தணிக்கைக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஷரத்துக்கள், அதில் யாரெல்லாம் எழுதுனாங்களோ அப்போல்லாம் அவங்கள வந்து கொடைச்சல் கொடுக்கக்கூடிய ஷரத்துக்கள். இது நல்லா கவனிங்க. எப்போல்லாம் இந்த மாதிரி முயற்சிகள் அரசாங்கங்கள் எடுக்குமோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து தான் எடுக்கும். போஃபோர்ஸ் வந்தப்போ ராஜீவ்காந்தி இதை பண்ணார். ஹிட்லர் வந்து சர்வாதிகாரத்தை காப்பாற்றிக்க பண்ணார். இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் பண்ணாங்க. இப்போ மோடி வந்து தன்னுடைய ஆட்சிக்கு நெருக்கடி முற்றுகிறது என்னும் பொழுது இதை பண்ணுறார். எல்லா காலங்களிலும் ஆட்சியாளர்கள் தங்களுக்கோ தங்களுடைய ஆட்சிக்கோ ஆபத்து வரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் மீடியாவை கழுத்தை நெரிக்கிற வேலையை பண்ணுவாங்க. ஃபேக்ட் செக் யூனிட் ஒன்று கொண்டு வந்தானுங்க. இதே மோடி கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தது. அது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபேக்ட் செக் யூனிட் வந்து மார்ச் மாதம் வந்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணியிருக்குது. அந்த கேஸ் வந்து பாம்பே ஹைகோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இன்ட்ரடியூசிங் அன் ஆட்டோக்ராட்டிக் சூப்பர்டென்டர்ஷிப். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் தி IT Rules 21, யூனியன் கவர்மெண்ட் வாஸ் unable to completely control the expanse of digital content, so it expanded them twice. First on January 20th, 2023, it created a grievances committee and they have held 1,200 appeals and 1,890 secret orders எல்லாம் பண்ணியிருக்காங்க. Then on April 6, 2023, IT rules were amended to grant union government the power to order the removal of any digital content deemed fake, false or misleading, which was claimed to be the fact-checking announcement. அதாவது ஏப்ரல் 6 தேதி 2023 IT rules were amended to grant the union government the power to order the removal of any digital content deemed fake, false and misleading, which was claimed to be the fact-checking amendment. Now, this has been stayed by the Supreme Court of India on March 21. ஃபேக்ட் செக்கிங் யூனிட் கவர்மெண்ட் சம்மந்தமான எந்த தகவலையுமே ஃபேக்ட் செக் பண்ணி அது உண்மையாக பொய்யான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கணும். ஒரு ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டை PIBயில் கொண்டு வராங்க. நவ் இந்த அமெண்ட்மெண்ட் ஹஸ் பீன் ஸ்டேட் பை த சுப்ரீம் கோர்ட் ஆன் March 21, 2024. இதே தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் வந்து அதுவும் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. கர்நாடகா கவர்மெண்ட்டும் ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்டை கொண்டு வந்திருக்குது. ஸோ அரசாங்கங்கள் வந்து யார் ஆட்சி செஞ்சாலும் பெரிய ஒன்றும் வித்தியாசம் கிடையாது எல்லா கவர்மெண்ட்டுக்கும். அந்த நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது. இவங்களுக்கு வந்து அதிகாரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வருது, தங்களுடைய பதவி பறி போய்விடுமோ என்ற இன்செக்யூரிட்டி வரும்பொழுது எல்லா ஆட்சியாளர்களும் செய்யக்கூடியது தான் மோடி செய்கிறாரு, ரொம்ப அதிகமாக செய்கிறார். ஸோ இந்த லைசன்ஸ் ராஜ்ன்றது அந்த காலத்தில் ப்ரெஸ் பில் ராஜீவ்காந்தி காலத்தில், இப்போ வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட், அதுக்கு தாண்டி இப்போ லைசன்ஸ் ராஜ். எழுதப்படுற ஒவ்வொரு எழுத்தும் தணிக்கை செய்யப்பட்டது இந்திரா காந்தியை பதவியிலிருந்து
அவர் பதவியை இழப்பதில் கொண்டு போய் நிறுத்தியது. இன்றைக்கி இருக்க மாடர்ன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் யார் வேணால் யாரோட வேணாலும் வந்து தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும், தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இல்லை கலிஃபோர்னியாவிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா பக்கத்துலேயும், சிகாகோலேருந்து சிறுகூடற்பட்டி வரையில் நீங்கள் எல்லா விதமான கருத்துக்களையும் கையில் ஒரு 4000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ஃபோன் இருந்ததுன்னா, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா, ஒரு ஆணாலோ பெண்ணாலேயோ அவங்களால வந்து அதை ஷேர் பண்ணிக்க முடியும். த ஹோல் வேர்ல்டு இஸ் இன் யுவர் பாம். அப்படி இருக்கும்போது இந்த கண்ட்ரோல் பண்ணணுன்ற புத்தி ஏன் வருது? அதுதான் சர்வாதிகாரிகளோட இயல்பான குணம். அது எழுத்தச்சாணியில் எழுதும்போதும் அதை கண்ட்ரோல் பண்ணணும். வெறும் பத்திரிகைகளில் எழுதும்போதும் இந்திரா காந்தி 75 பண்ணாங்க, ராஜீவ்காந்தி 87 பண்ண முயற்சி பண்ணி தோற்று போனார். அதன் பிறகு வந்து இப்போ வந்து மோடி வந்து அந்த முயற்சியை கையில் எடுத்திருக்காரு. கடந்த காலங்களில் தோற்றது போல் இந்த முறையும் இந்த லைசன்ஸ் ராஜை டிஜிட்டல் வேர்ல்டில் கொண்டு வர முயற்சிக்கக்கூடிய மோடியின் முயற்சி படுதோல்வியை சந்திக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் நாம் கொடுக்கப்படக்கூடிய விலை என்ன என்பதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே இந்த விஷயம் நடந்தது. அதாவது ப்ரெஸ்ஸு, நம்ம அங்கே பார்லிமெண்ட்டை கவர் பண்ணக்கூடிய ஏற்கனவே ஆத்தரைஸ்டாக உள்ளே வந்துட்டு போகக்கூடிய அந்த லைசன்ஸ் பெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் கூட அவங்க வரக்கூடிய இடத்துல போய் எம்பிஸை ரிசீவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேஜ் போல் கொடுத்து அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த ப்ரெஸ்ஸை தடுப்பதற்கான ஒரு விஷயம் வந்தது. அதுக்கு பிறகு அது ராகுல் காந்திலாம் உள்ளே பேசினார், அவங்களுமே ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. சபாநாயகர்கிட்ட கேட்கும்போது இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, நீங்கள் கேபினுக்கு வேணால் வந்து பேசுங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ளே எழுப்பாதீங்கன்னுட்டு அதுக்கு பிறகு அதை வாபஸ் வாங்கினாங்கனாலும் கூட ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் த ப்ரெஸ் வித்தின் பார்லிமெண்ட் ப்ரெமைசஸே உங்களுக்கு அச்சப்படுத்துதுன்னா நீங்கள் அவ்வளோ வல்னரபிளாக இருக்கிறீங்களான்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை? எக்ஸாக்ட்லி, உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. இந்த முயற்சிகள் எல்லாம் இந்த அரசுகள் எப்போ பண்ணியிருக்குன்னா, அந்த அரசுகள் வந்து அச்சத்தில் இருக்கும்போது தங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்து இருக்கிறது என்று அவர்கள் உணரும் பொழுது பிரதம மந்திரியின் பதவிக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னு அவர்கள் நினைக்கும் போது தான் இது நடந்திருக்கு. அதை தான் நான் சொன்னேன். இந்திரா காந்தி பண்ணது தனக்கு வந்து ஆபத்தை உணர்ந்து தான் அந்த அம்மா பண்ணாங்க. அதாவது அலகாபாத் உயர்நீதிமன்றம் அவருடைய தேர்தல் செல்லாது என்று 74 அறிவிக்குது. 75 அவங்க என்ன பண்ணுறாங்க, 75 அறிவிக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் பண்ணி அந்த கேஸுக்கு நல்லிஃபை பண்ணி இப்போ ஜெயிச்சிடுறாங்க. இல்லாட்டி பதவி விலக வேண்டியிருந்திருக்கும். ஜெயித்த உடனே வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க பதவிக்கு ஆபத்து வந்தப்போ. 86, 87 ராஜீவ்காந்தி போஃபோர்ஸ் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடும்போது எங்கே ஊழல் பிரச்சனையில் தன்னை கவுத்துருவாங்களன்ற பயத்தில் ஃபர்ஸ்ட் பில்லை கொண்டு வர முயற்சிக்கிறாரு. ஆனால் தோற்று போகிறார். இன்றைக்கி அதே காரியத்தை தான் வந்து மோடி வந்து தனக்கு ஆபத்து, பதவிக்கு ஆபத்து, தன்னை கவுத்துருவாங்க, எதிர்கட்சிக்காரன் இல்லை உள்ள இருக்கவனே கவுத்துருவானுங்கன்ற பயத்தில் தான் அவர் இதை செய்கிறார். ஒன்றும் இல்லை, நிதின் கட்கரிக்கு என்ன இது வரைக்கும் 10 வருஷத்தில் இல்லாத தைரியம். இது வரைக்கும் எந்த பட்ஜெட் ப்ரப்போசலுக்கு எதிராக நிதின் கட்கரி நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. நேற்றைக்கு அவருடைய ஃபேமஸான கடிதம் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸில் வந்து ஜிஎஸ்டியை போடாதீங்கன்னு நிர்மலா சீதாராமன் கடிதம் எழுதுகிறார். எனி கேபினெட் மினிஸ்டர் ஃபார் தட் மேட்டர் 10 வருஷத்தில் எழுதுனதில்லை. எந்த ஒரு மோடி அமைச்சரவையில் இருந்த எந்த ஒரு அமைச்சரும் தங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக சுண்டு விரலை கூட உயர்த்தினதில்லை. இத்தனைக்கும் இந்த டிசன்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அப்போ இந்த தைரியம் வருதுன்னு போது மோடிக்கான பயம் வந்து இன்னும் கூடுது. அச்சத்தில் அவர்கள் வந்து உரையை ஆரம்பிக்கும் பொழுது அவங்க மீடியாவை தான் முதல்ல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் ஹிட்லர். எல்லா சர்வாதிகாரிகளும் என்ன செய்தாரோ அதைத்தான் மோடி இங்கே செய்து கொண்டிருக்கிறார். இந்த ப்ரெஸ் ப்ராட்காஸ்ட் பில்லுன்றது முழுக்க ஒரு சர்வாதிகார அரசின் நல்லடையாளம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் இந்திரா காந்தி வந்து கம்ப்ளீட் சென்சார்ஷிப்பு, ராஜீவ்காந்தி வந்து ப்ரெஸ் பில் அபார்ட்டட். அது இப்போ மோடி வந்து இன்றைக்கி வந்து காட்சி ஊடகம் போய், டெலிவிஷனும் போய், அச்சு ஊடகமும் போய், டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததால் டிஜிட்டலை கண்ட்ரோல் பண்ணணும்னு வராங்க. எத்தனை குட்டிக்காரனை போட்டாலும் இவங்களால் வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டிஜிட்டலை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வெறும் டிஜிட்டல்ன்ற தொழில்நுட்பத்தால் மட்டும் இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. த வெரி கான்செப்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ இஸ் அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி. அந்த முயற்சிகளில் ஈடுபட்டவங்க அத்தனை பேரும் வரலாறு நெடுக்க பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். ஆனானப்பட்ட இந்திரா காந்தி வந்து மக்களால் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். 4 வருடங்கள் பொறுத்து, 2.5 வருஷம் பொறுத்து வெற்றி பெற்று வரும்போது நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். ராகுல் காந்தி அந்த ராஜீவ்காந்தி ப்ரெஸ் பில்லை வாபஸ் வாங்கிட்டு பிற்காலத்தில் உணர்ந்து அதை ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர். ஆனால் மோடி எந்த வருத்தமும் பட மாட்டார். ஏன்னா இவர்கள் ஹிட்லரின் வழித்தோன்றல்கள். அதனால் இவங்க மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் திஸ் அ ட்ரக்கோனியன் லா, இது ட்ரக்கோனியன் பில். இது வந்து ஏற்புடையதல்ல. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடைமுறையில் உலக வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா
கருத்து சுதந்திரத்துக்கான, பேச்சு சுதந்திரத்துக்கான தாக்குதல் என்பது இறுதியில் படுதோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. அந்த துன்பத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் சொற்ப காலம் வேணால் கஷ்டப்படலாமே ஒழிய, இறுதியில் இந்த பேனை போடக்கூடிய, கருத்து சுதந்திரத்தை தடை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டு ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள். அதுதான் மோடிக்கு நடக்க போகுது. ஆனால் அந்த போராட்டத்துக்கு இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அதில் வர டேமேஜை பற்றி தான் நம்ம கவலை பண்ணோம். இது சுத்தமாக அறவே சாத்தியமே இல்லாத ஒன்றுங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ஒரு இமெயில் ஐடி இருந்ததுன்னா ஒருத்தன் யூடியூப் சேனல் நடத்தலாம், இன்ஸ்டாகிராமில் யார் வேணால் போகலாம். எந்த அதாவது என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கிடையாது, நீ மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லை எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் கிடையாது, நீ உன் மேலே கிரிமினல் கேஸ் எதுவும் பெண்டிங்கில் இருக்கக்கூடாது கிடையாது, ஏஜ் குரூப்பு வெரிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்பீச் இஸ் ஃப்ரீ. விலைமதிப்பில்லாதது பேச்சுரிமை, கருத்துரிமை. அதை ஒரு மனிதன் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு விதிக்கப்படுகிற எல்லா நிபந்தனைகளுமே மனித குலத்துக்கு எதிரானது. கடந்த காலங்களில் இதை செஞ்சவங்க யாருன்னா சர்வாதிகாரிகள். ஆனால் ஒரு சில்வர் லைனிங் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முயற்சிகள் எல்லா காலத்திலும் இறுதியில் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் மன்றத்தில் இவர்கள் தோற்று போய் செல்லா காசாகி வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஜனநாயகமும் பேச்சுரிமையும் கருத்துரிமையும் மேலே மேலே தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அவை அடிக்கடி இடர்பாடுகளை, சவால்களை, நெருக்கடிகளை சந்திக்கும். அத்தகையதொரு தருணமாகத்தான் இந்த மசோதா ஒருவேளை கொண்டு வரப்பட்டால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ நியூஸ் கிளிக்கினுடைய பிரபீர் புர்காயிஸ்தானுடைய அரெஸ்ட் ஆகட்டும், பிபிசியில் ரைடு நடந்ததாகட்டும், அதை தாண்டி பல இன்டர்நேஷ்னல் கரஸ்பாண்டன்ஸாக கிட்டத்தட்ட 2 டெக்கேடாக இங்கே இருந்து இந்தியாவை கவர் பண்ணவங்களுக்கு அடுத்து வீசாவை ரெனிவல் பண்ணாமல் இப்போ ஒவ்வொரு வாரம் வெளியில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு 3-4 இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகிடுச்சு. அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது சர்வதேச சமூகம் இதை எப்படி பார்க்குங்கிற ஒரு இது கூட கிடையாது. இப்போ சில டாக்குமெண்ட்ரிஸ் ரிலீஸ் ஆனதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் உங்களுடைய இமேஜ் என்னவா இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தான் அக்சஸ் பண்ண முடியாதுன்னா இப்போ அந்த இமேஜை பற்றின கன்சர்ன் கூட இப்போ இல்லையா அவருக்கு, நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கு? அவ்வளோதான். எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் காலம் செல்ல செல்ல என்ன நிலை வருமோ அதுதான் மோடிக்கும் வந்துகிட்டு இருக்கு. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு எந்த பப்ளிக் ஒப்பீனியனை பற்றியும் கவலை கிடையாது. தட் இஸ் வை இஸ் பிஹேவிங் லைக் திஸ். பப்ளிக் ஒப்பீனியனை பற்றி, மக்கள் கருத்துக்களை பற்றி மோடிக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்படிலாம் பண்ணுறது மூலமாக சர்வதேச சமூகத்தில் தன்னுடைய மதிப்பு கெட்டுடுமே, கெட்டு போகுது, என்னோட உதவி தேவை, இந்திய சந்தை உலகின் எல்லா நாடுகளுக்கும் தேவை, அதனால் என் விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்கன்னு அவர் உறுதியாக நம்புகிறார். ஆனால் இது இப்படியே ஓடாது, எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு யூடியூபரும், ஒவ்வொரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸரும், பாலிட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கமெண்ட் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணணுன்றாங்க. எப்படிங்க சாத்தியப்படுது? இப்போ ரெஜிஸ்டர் பண்ணலான்னு நீ என்ன பண்ணுவேன்? கிரிமினல் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சேனல் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பார். இண்டிவிஜுவல் மேலேயும் கிரிமினல் ஆக்ஷன்றான், சேனல் மேலே ஆக்ஷன்றான். எப்படி சாத்தியப்படுது? ஸ்பீச் இஸ் ஃப்ரீ. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு பத்திரிக்கை நடத்துறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வைக்கணும்னு உயர்நீதிமன்றமும் சில நீதிபதிகள், அறிவுஜீவிகளை தங்களை கருதி கொள்ளக்கூடிய சில நீதிபதிகள் சொல்லும் பொழுதெல்லாம் விவரமறிந்த மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பத்திரிகையாளர்கள் சொல்லுவது என்னன்னா, அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை புரியாமலே இந்த நீதிபதிகள் பேசுகிறார்கள். ஏன்னா பத்திரிக்கை நடத்துறதுக்கு நீங்கள் ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் வைக்கவே முடியாது. 1ஆம் கிளாஸ் கூட அவன் பாஸ் பண்ணிருக்கணும் அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? பத்திரிக்கை சுதந்திரன்றது கருத்து சுதந்திரத்துலேருந்து வருது. கருத்து சுதந்திரன்றது எல்லாருக்கும், படித்தவன் படிக்காதவன், அமெரிக்காவில் போய் டாக்டர் பட்டம் படிச்சுட்டு வாங்கிட்டு வந்தவன், இங்கே இருக்க ரிச்சா தொழிலாளி, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தவன், 10 ஃபெயில் ஆனவன், 12 பாஸ் பண்ணவன், டிகிரி ட்ராப் அவுட்டு, பிஜி முடித்தவன், எத்தனை கேட்டகரி இருக்கோ அத்தனை கேட்டகரியிலையும் இருக்கவனுக்கு, ப்ளஸ் எழுத படிக்கவே தெரியாத ஒருத்தனுக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. இவன் சொல்கிற கணக்கு படி ப்ராட்காஸ்ட் பில்லு படி பார்த்தா அவன் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது பேசுகிறதுக்கு முன்னால் நீ ரெஜிஸ்டர் பண்ணுன்றான். வாயை திறக்கிறதுக்கு முன்னால் பதிவு பண்ணிவிட்டு வாயை திறன்றான். அதாவது இப்படிப்பட்ட கருத்துருக்களை எப்படி இவங்களால் உருவாக்க முடியுது மோடி கவர்மெண்ட்டில்? இப்படி ஒரு பில்லை டிராஃப்ட் பண்ணுற தைரியம் மோடி கவர்மெண்ட்டில் இருக்க அதிகாரிகளுக்கு எங்கிருந்து வந்தது? ஒருத்தனு கூட புத்தி இருக்காது, ரெசிஸ்ட் பண்ண மாட்டான். அரசியலமைப்பு சாசனத்தின்படி இது தவறு. யூடியூபர்ஸ் போய் டிஜிட்டல் மீடியாவில் பேசுகிறவன் எம்ஐபியில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுன்றது பேசுகிறதுக்கு முன்னால் பதிவு பண்ணுன்றான். லைசன்ஸ் வாங்கிட்டு பேசுடான்றான். நான் கொடுக்குற லைசன்ஸை வாங்கிட்டு பேசுடான்றான். நாங்கள் ஒன்றும் இப்போ ஒரு விளக்கம் கொடுப்பானுங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்ன சொல்ல, நாங்கள் ஒன்றும் உங்களை குவாலிஃபிகேஷன்லாம் கேட்கல, காசு பணம்லாம் உங்களை கேட்கல, உங்கள் ஜாதி, உங்கள் குலம், கோத்திரம், நட்சத்திரம்லாம் நாங்கள் கேட்கல, ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்றோம். இப்படி தான் ஆரம்பிப்பானுங்க. ஆனால் அடிப்படையில் அது என்ன? பேசுகிறதுக்கு முன்னால் உனக்கு எங்கள் அனுமதி வேணும்.
இது அடிப்படை அரசியலமைப்பு சாசனத்தின் விழுமியங்களுக்கு எதிரானதுங்க. the bill itself is unconstitutional. ஏன்னா இது ஒன் டைமா இல்ல ரெனுவலா? அப்ப நீ ஒரு மாசமா என்னென்ன கண்டென்ட்லாம் பேசினா லைசன்ஸ் இல்ல எப்படி வரும்? முதல்ல நான் இன்னொன்னு கேட்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து as a கான்செப்ட் இதை நீங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து வேர்வித்தால் அவங்ககிட்ட எங்கே இருக்குது? இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான மேன் பவர் அவங்ககிட்ட, விமன் பவர் இருக்கா? சரி, அது அவன் பிரச்சனை. அவன் வந்து அதான் சொல்கிறான்ல, இப்போ ப்ரைவேட்டு கூட போகிறன்றான். அந்த ப்ரைவேட் எப்படி குவாலிஃபைடா? அவங்க இல்லை ப்ரைவேட்டுக்குன்னு வரும்போது நீ போடுற ப்ரைவேட்டு இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறவன தான் இருப்பான். முதல்ல அது உங்ககிட்ட வேர்வித்தால் இருக்குன்னே வச்சுப்போம். கவர்மெண்ட்டுக்கிட்டே வேர்வித்தால் இருக்குது, ஒரு டெக்னாலஜியை வச்சு எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட முடியும்னு ஒரு சூழல் வருதுன்னு வச்சுப்போம். நான் எதுக்குடா அவங்ககிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும்? சுய மரியாதை உள்ள எவனாவது போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பேசுவான். பதிவு பண்ணிட்டு பேசுன்றாங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா, தமிழில் சொல்கிறதுனா, நீ பேசுறதுக்கு முன்னால் பதிவு பண்ணிக்கோன்றோம். என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பேசி, என்கிட்ட சரியான வார்த்தை பதிவு பண்ணிக்கோன்றதோட அர்த்தம் பர்மிஷன். நீ பேசுறதுக்கு முன்னால் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி, பாலிடிக்ஸ் பற்றி நீ பேசுறதுக்கு முன்னால் என்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கோ. நான் பர்மிஷன்லாம் உனக்கு கொடுத்துருவேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது உனக்கு. ஆனால் நீ என்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிக்கோன்றோம். இது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களுக்கு எதிரானது. தெரியல இந்த பில்லை எப்போ கொண்டு வரப்போனால் கடுமையான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் ப்ராப்ளம் வரும். 75 இந்திரா காந்தி செய்த அட்டூழியத்துக்கு இணையான அதை விட மோசமான அட்டூழியத்தை செய்ய முற்பட்டு கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. வரலாறு ஒருபோதும் மோடியை மன்னிக்காது. பாப்போம் சார், ரொம்ப எலாபரேட்டான ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு முகிழ்த்து வரப்போகிறது, இதில் என்ன மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க, ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது அதனுடைய அந்த கூர்த்த நகங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய பிரதமர் அவர்களும் கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்லைனில் கேமர்ஸாக இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட சில மீட்டிங்ஸ் நடத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மிகப்பெரிய கன்சர்னிங்காக டிசன்ட் என்பது அரசுகளை பயமுறுத்த தொடங்கி இருக்கிறது. அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டில் தொடங்கி இது வரைக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ நம்ம உங்களுடைய நீண்ட விரிவான உரையாடலுக்கு ரொம்ப நன்றி சார்.